யாரை வேணாலும் வச்சு காமெடி எடுத்து படத்தை வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு முக்கியமான டேரக்டரில் எழிலன் ஒரு ஆள். கண்டிப்பாக அவர் யாரை வேணாலும் வச்சு படம் எடுப்பார். அந்த திறமை இருக்கிறதுனால தான் அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் அவர் கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காமெடியனும் ஒரு காமெடியினால் கண்டிப்பாக டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. கூட இருக்க நடிகர்கள் சேர்ந்தால் மட்டும்தான் அது பெருசாக நிற்கும் அந்த சீன். அதனால தான் அவர் ஒரு படத்தில் டோட்டலாக எல்லாத்தையுமே வச்சுக்கிறாரு. காமெடி ஆர்டிஸ்ட்னா ஜென்ஸை தவிர லேடிஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஒரு படையை வச்சுக்கிறாரு. ஸோ எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க முடியும். அதைத்தான் அண்ணன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. புஷ்பா புருஷன் லாஸ்ட் அப்படி ஒரு நல்ல பதிவை கொடுத்து என் பொண்டாட்டியை எங்கேயுமே வெளியில் கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஆக்கி விட்டார் மனுஷன். வாரம் அந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு ஆஞ்சநேய கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். படம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போக முடியலை. ஆமாம், அப்படி பண்ணால் பரவாயில்லையே. கரெக்டாக அது இருந்தால் நம்ம பொண்டாட்டி ஆக்கி வெளியில் தெரியாது இல்லையா, என்ன தெரியும். கோயிலுக்கு போய் அப்படி போயிட்டு அதை அப்படி பார்த்து அந்த ஐயர் பார்த்தோன்னே பார்ப்பார். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஐயர் என்னை பார்ப்பார். இப்படி அந்த துளசியை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. என் ஒய்ஃபு சந்தோஷம் சுற்றலான்ட்டு போவான். ஏங்க நீங்கள் தானே அந்த புஷ்பா புருஷன். என் பொண்டாட்டி விஸ்கு நடக்க ஆரம்பிச்ச ஒரு 4-8 இந்தாம்மா நில்லுமா நின்று சேர்ந்து சுற்றுண்டுவா. ஆமாம் போங்க வரேன் போகிறேன் புஷ்பா புருஷன் மாதிரி சங்கட்டமாக இருக்குது. சந்தோஷப்படுறே விடுறே நல்ல பதிவு தானே. அதுக்கு எங்கே போனாலும் அப்படிமா ஹோட்டலுக்கு போனாலும் சர்வர் அப்படி தான் கேட்குறேன், புஷ்பா புருஷனான்னு கேட்குறேன். குருவை மிஞ்ச சிஷ்யன்னு சொல்லுவாங்க, சிஷ்யை மிஞ்சி நான் குருன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் புரோட்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்னை ஒரு பெரிய பதிவாதியா புரோட்டா சோரி புரோட்டாண்டு அந்த அப்படி வாய்ப்பு கொடுத்த சுச்சேந்திரன், அது அண்ணனோட அசிஸ்டண்ட்டு. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த புரோட்டாவை உடைச்சது அவரோட குரு எழிலண்ணே. ரொம்ப சந்தோஷங்க. அதே ஹீரோ தான் விஷ்ணுவும், அதுலேயும் அதே தான் புரோட்டா விஷ்ணுவோடு தான், இதுலேயும் விஷ்ணுவோடு தான். ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குங்க. ரொம்ப நன்றிண்ணே. உதய சார் ஃபோன் பண்ணி அப்புறம் அண்ணே நான் கதை கேட்டேன், நீங்கள் கேட்டீங்களா எழில் சார்ட்டாரு. பிரதர் என்ன சொல்கிறீங்க, யார் கதை சொன்னா அப்படின்னு. இல்லை எழில் சார் தான் சொன்னேன். எழில் சார் கதை சொல்கிறாரா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டாரு. போனேன், கதை சொன்னார். உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. அண்ணே தயவுசு நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லாதீங்கன்னா உண்மைக்கு இதில் கதை இருக்குன்னேன்ட்டு. கதை இருக்கா? நான் வராத அளவுக்கு தான் பார்த்துக்கிறேன், எப்படி வருது எங்கிட்ட இந்த பசங்க என்கிட்ட சொல்லிக்கிள்ளி எப்படி பிடிச்சிடுறான்ல அப்படின்றாரு. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க அமைதி அந்த மாநிலத்துக்கு முன்னாடி அமைதியாக இருந்து அத்தனை பேர்த்தை ஹேண்டில் பண்ணுறான்னு ஜீவிக்குமார்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு தெரியும் இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கண்டு. அதனால தான் விட்டுருவார் மனுஷன், போய் தொலைங்கடாண்டு. யார் கேட்குறது? எங்களுக்கு தெரியும் இந்த தொடர்ந்து 3 படத்தை நடித்ததுனால ஜீவிக்குமார் அண்ணன் மனுஷன் அண்ணனுக்குலாம் எப்படி தெரியும் இவரை பற்றி. இப்போ அவர் ஜீவிக்குமார் அண்ணன் வந்தார், அந்த டைலாக் வழக்கமாக நினச்சிருப்பார். சரி இந்த டைலாக் இவர் பேச முடிச்சது எண்டு, இதுக்கப்புறம் கோவாலு, அப்புறம் அங்கிட்டு ராமசாமி, எங்கிட்ட சூரி, எங்கிட்ட நம்ம இந்த டைலாக் எண்டு நம்ம அப்படித்தான் யாருமே நினைப்போம். மானிட்டர்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் மானிட்டர் பார்த்த டைலாக் எதுவுமே வராது அங்கே பிரேமுக்குள்ளே. இவர் அப்படியே நிற்பார். என்னடா பூரா வல்ல அடிச்சுக்கிறாங்க உள்ள, சொன்ன டைலாக் எதுவுமே வரலையே அப்படின்ட்டு. சார் என்ன சார் அந்த எண்டு எனக்கு லீடு ஒன்று இருக்கே அது வரல சார். அது சொல்ல மாட்டாங்க சார், அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் எங்கேயாவது பிடிங்க, எவனா ஒருத்தர் கேப்பு கொடுத்தா உள்ளே அடிச்சுருங்க சார். எவனும் கேப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன் சார். கொடுங்க கொடுப்பாங்க சார். எவனா ஒருத்தர் லைட் அப்படி லேஸ் அப்படின்றப்ப நீங்கள் உள்ளே பூந்துருங்க சார் அப்படின்னு. அப்படி தான் ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரத்தில் மதுமிதாவை நானும் ஒரு சீன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் 2 பேர் டைலாக் பேசிட்டு அந்த டெல்லிக்கு போகிற சீனு. அங்கே பிரியாணிக்காக சண்டை போட்டுருக்காங்க. கட்சி உடஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கிளம்புவோம், உள்ளே போயிடுவோம், கட்சிக்கு தலைவனாக நம்ம ஆகுறான், சூப்பர் அப்படின்னு ஐடியா என் பொண்டாட்டி ஐடியா கொடுத்து என்னை கிளப்புவா. இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். முருகி என்ன கோட்டாட்டி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பாருங்கள் நமக்கு கேமராமேன் எப்படின்னு பாருங்கள். நான் டைலாக் பேசுகிறேன், மதுமிதா பேசுது. நான் கொஞ்சம் லென்த்து டைலாக்கு, அதனால் முருகன் இல்லை நான் எடுத்து கொடுக்குறேன்டார். இல்லை வேணாம் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன். சரி ஓகேன்ட்டு அவர் எடுத்து கொடுக்குறாரு. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கோம். கேமரா அங்கே இருக்குது. கேமராவுக்கு ஒரு 1/2 அடி முன்னாடி தள்ளி அவர் நிற்கிறாப்புல அண்ணன் இப்படி எடுத்து கொடுத்தே இருக்காப்புல. நான் பேச எந்த பிள்ளை பேச நான் பேச எந்த பிள்ளை பேச பேசிக்கிட்டே இருக்கு. ஏற்றாவில் கேமராமேன் போயிட்டுருக்காங்க. கேமரா தூக்கி பேசிக்கிட்டே பார்த்தா என்னடா இந்த ஒரு கேமரா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க தெரியும். பார்த்தா கேமராவே இல்லை. ஆனால் நம்ம கோட்டுட்டு அதை கூட பார்க்காம டெல்லிக்கு போய் நான் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு
முருகனே அவங்க பின்னாடி திரும்பி பாருங்க. என்னங்க கேமரா, என்ன கேமரா காணாமா? ஏங்க அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, அரை மணி நேரம் ஆச்சு, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாக ஒரு ரெஸ்பான்ஸ் வேணாமாங்க? எங்கள் பக்கம் 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ட்டு. என்னன்னா அவருக்கு அடுப்பு மனுஷனுக்கு. ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் ஒரே நாள் ஒரு படத்தில் நடிச்சு முடிச்சுருவேன். இதுக்கப்புறம் 45 நாள் இருக்குது. அப்போ எத்தனை படம் யோசிச்சு பாருங்க. அப்போ அவருக்கு தெரியும் எவன் வேலையாட ஏதாவது ஒரு பஞ்சு விழுகும், அதனால எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேச விட்டுருவார். பேச விட்டு கடைசியாக படம் பண்ணி எடிட் பண்ணுறப்ப அப்படி வந்து நிற்கும், படம் இப்படி பெருசாக இருக்கும். அதை இப்போ அப்படி 2 மணி நேரம் கொண்டு வரணும். அப்போ தான் அவருக்கு தெரியும் ராஸ்கர் எவனுங்க உள்ளே வரக்கூடாது. எல்லாத்தையும் பேசிட்டாங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணி டப்பிங்லாம் பேச சொல்லு, எல்லாத்தையும் பேச சொல்லு. எல்லாம் பேசி முடிச்சாச்சு, ரெடி ஓகே. கோட்டை படத்தை தூக்கிட்டுங்க வா, எடிட்டிங் ரூமில் போடு. ஓகே. முருகன் எல்லாம் வெளில போங்க. இறந்த அருவால ஒன்னாசனை போடுறா, சதக்கு வெட்டுறா வெட்டுறா, வாயிலே வெட்டுறா. வெரி குட். எப்படி இருக்கு எடிட்டர்? ஓகே சார். நெக்ஸ்ட்டு அந்த 5-6 போடு போடு போடு, 5 போட்டு போட்டு சத்துன்னு போடு போடு சார். இது பாட்டு போட்டு நீ பாட்டுக்கு ஒரு பீச் இருந்தால் போதும். போடு போடு போடு, கரெக்டு. ஒட்டாவி ஒட்டு. வெரி குட். எவ்வளோ இருக்குது சார்? அந்த ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் லாங்கிலேருந்து பேச, அவனை போடு, அங்கேயே போடு, வகுத்தில் போடு, அவனை வகுத்தில் போடு வகுத்தில் போடு. ஆமாம், ஒட்டு. எவ்வளோ சார்? 2-5. கூப்பிட்டு அந்த வெள்ளைக்கு உதவி எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டு பாரு. கக்கான்னு சிரிப்பாங்க. சூப்பர் அவள் தான் அருவாத்துக்கு ஓரமாக அடுத்த படத்துக்கு தேவைப்படும்.